வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வத்த குழம்பு ரெசிபி பார்க்க போகிறோம். பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றினதுக்கு அப்புறமாட்டு வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டதுக்கப்புறமா வத்தல், அப்புறமா ஜீரகம், கொஞ்சம் கடுகு, அப்புறமா ஒரு கைப்பிடி நிறைய கருவேப்பிலை, அப்புறமா பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க. பூண்டு அப்புறமா ஒரு 10-15 போல் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலராக வதக்கிட்டு ஒரு பெரிய தக்காளி 2 தக்காளி எடுத்து நல்லா மிக்சியில் மசிச்சு வச்சு ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் பச்சை வாசனை போட்டுங்க. அது வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், அப்புறமா மல்லித்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பச்சை வாசனை போட்டும் அப்புறமா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அப்புறமா நம்ம தேவைக்கு ஏற்றவாறு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுக்கோங்க. சைட் பை சைடாக ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு நம்ம வத்தலை பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலர் ஆகுது வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா பொரியுது வத்தல் பொரிச்சு எடுத்து வச்சுட்டு இது எல்லாமே நான் போட போகிறது இல்லைங்க, பாதி தான் போட போகிறேன். அப்புறமா அதை பாதி இருந்ததை நான் மிக்சியில் நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், அதில் மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுவும் சேர்த்து நல்லா கொதிக்கட்டுங்க. கொதித்ததுக்கப்புறமாட்டு எண்ணெய் எல்லாம் தனியாக பிரிஞ்சு வருங்க. உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு. ஓகே மக்களே, வத்த குழம்பு ரெடி ஆயாச்சு. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இதேமாரி வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். நல்லா இருக்கும். கல்யாண வீட்டு வத்த குழம்பு சாப்பிட்ட மாதிரியே டேஸ்ட் இருக்கும். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.